சீனாவை சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் வந்து டீப்சீக். இது ஒரு வாரம் தான் ஆகுது. இது வந்த உடனே மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லலாம். பெரிய விஷயம் என்னன்னா, திறந்த நிலை மென்பொருள் இது எப்படி இயங்குது, இதனுடைய சிந்திக்கும் திறனை நீங்க பார்க்கலாம். இதனுடைய கோடிங் சிஸ்டமும் தெரியும். ரொம்ப ஈஸியா இருக்கு. மற்றதை போலதான் இதுவும், ஆனா இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ரெண்டாவது, இதனுடைய மொத்த செலவே பாத்தீங்கன்னா $6 மில்லியன் தான் ஆயிருக்கு. அமெரிக்க அதிபர் இந்த செயற்கை நுண்ணறிவுக்காக $500 மில்லியன் செலவழிக்க போறதா நியூஸ் வெளியில விட்டுருக்காங்க. ChatGPT பாத்தீங்கன்னா இதுவரை $17.9 மில்லியன் செலவாயிருக்கு. ஓப்பன் ஏஐயும் தான், ஜெமினி, மெட்டா, ஸோ இப்படி பல விஷயம் எல்லாமே அளவுக்கு அதிகமான செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த சீன நிறுவனம் வெறும் கம்மியான அமௌண்ட்ல செஞ்சிருக்காங்க. இது வெளி வந்த உடனே எல்லாமே என்னன்னா ஃபாலோ பண்றாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாமே பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரெண்டாவது, அட்வான்ஸ் மெத்தட்ல இருக்கு. அதாவது அட்வான்ஸ் பண்ணா இதனுடைய கோடிங் திறமையும் நீங்க பார்க்கலாம், அதனுடைய சிந்திக்கிற ஆற்றலையும் நீங்க பார்க்கலாம். இது மற்றதுல இருக்காது. இது ரொம்ப அதாவது ஈஸியா ஒரு கை கடமா இருக்கு. இதனால என்னன்னா பங்கு சந்தையில பயங்கரமா இந்த ஏஐ தொழில்நுட்ப கம்பெனிகள் பயங்கரமா வீழ்ச்சி ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அறிமுகமாகி ஒரு வாரம் தான் ஆகுது. உலக அளவுல பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செய்யறாங்க. அமெரிக்கால சிப் தயாரிப்பான NVIDIA பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 51 லட்சம் கோடி இழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதே போல டெல் டெக்னாலஜி, சூப்பர் கம்ப்யூட்டர் நிறுவனம் எல்லாம் பங்கு சந்தை படு வேகமா குறைஞ்சு போயிருக்கு. ஒரு நாள் மட்டும் அமெரிக்க பங்கு சந்தை $1 பில்லியன் இழப்பை சந்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்துக்குரிய கம்பெனி எல்லாமே அதிக அளவு இழப்பை சந்திச்சிருக்கு. இந்த டீப்சீக் மேல பெரிய அளவுல சைபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால இப்ப கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் கம்மியா இருக்கும். இப்போ என்னன்னா அந்த டவுன்லோட் இதெல்லாம் சில இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதனால சீனாவை சேர்ந்த நம்பர் கொண்ட எண்களுக்கு மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது தற்போதைய நியூஸ்.